வணக்கம் பாப்பா. இன்னைக்கு நம்ம அன்பு நண்பன் நாய் எப்படி சிந்திக்கிறது என்பதை பற்றி பேசப் போறோம். நாய்கள் பேச முடியாது. ஆ, ஆனா அவங்களோட நாக்கு இல்லாமே நிறைய விஷயங்களை யோசிக்கவும் முடிவு செய்யவும் செய்றாங்க. எப்படி? வாங்க பார்ப்போம். நாய்களின் மூளை என்ன செய்கிறது? நாய்களின் மூளை நம்மைப் போலவே பல விஷயங்களை நினைக்கிறது. நம்ம யாருன்னு அவங்க மனசுல காத்துக்கிறாங்க. யார் நல்லவங்க, யார் வேறவங்கன்னு கூட புரிஞ்சிக்க முடியும். நாய்கள் சிரிக்க முடியாதாலும் சந்தோஷமா இருக்கும்போது வாலாட்டுவாங்க. அதாவது மனநிலையை அவங்க சொல்றாங்க உடல் மொழி மூலமா. நாய்கள் எப்படி மனதில வச்சுக் கொள்கின்றன? நாய்களுக்கு நினைவாற்றல் உண்டு. நீங்க அவங்க கிட்ட நல்லவா நடந்தீங்கன்னா, அது அவங்க மனசுல நீங்க நல்லவங்கன்னு பதிந்து போயிடும். அதுவே கிட்டத்தட்ட நல்லவங்க பட்டியல். ஒரு சிறிய சத்தம் வந்தாலே ஓடிப் பார்க்கும் நாய்கள். அதோட மூளை எப்போதும் தயார். அதனால தான் காவலுக்கு நாய்கள் உகந்தவங்க. நாய் உணர்வுகளை எப்படி பகிர்கிறது? நாய்கள் கவலைப்பட்டா துக்கமா இருக்காங்கன்னு தோன்றும். அவங்க மெல்ல சத்தமா கரையுவாங்க, தலை கீழ வைக்கும், பார்வை தாழ்த்து நிற்கும். ஆனா சந்தோஷமா இருந்தா வாலாட்டுவாங்க, ஓடிக்கிட்டே வருவாங்க, குதிக்க கூட முயற்சிப்பாங்க. அவங்களுடைய உணர்வுகள் முழுக்க முழுக்க செயல்களில் தெரியும். நாய்கள் என்ன கற்றுக்கொள்ளும்? நாய்கள் உட்கார், வா, இங்கே மாதிரியான வார்த்தைகளை நன்றாக புரிஞ்சிக்கலாம். கூடவே யார்கிட்ட சாப்பாடு கிடைக்கும், யார்கிட்ட விளையாட்டு கிடைக்கும் என்பதையும் நல்லா மனதில் வைத்துக் கொள்கின்றன. சில நாய்கள் சக்கரம் ஓட்ட கற்றுக்கொள்ளும், சிலர் யோகா கூட பண்ணுவாங்க அப்படின்னு காமெடியா சொல்லுங்க. குழந்தை, அதான் பாப்பா, நாய்கள் பேச முடியாதாலும் அவங்க மனசு நல்லா வேலை செய்யறது. அவங்க நம்ம நேசிக்கிறாங்க, நம்மை பாதுகாக்கிறாங்க. அதனால்தான் நாய்கள் மனிதனின் மிகச்சிறந்த நண்பனாக இருக்கின்றன. நாய்கள் எவ்வாறு ஒலி மூலம் பேசுகின்றன? பௌ பௌ எச்சரிக்கைக்காக வார்னிங் சவுண்ட், மெல்லிய குரல், பயம் அல்லது கவலை. ஊற்று போல ஒலி, ஆர்வம், சந்தோஷம். கரைத்தல், தனிமை, கவலை. வாலின் அசைவுகள் என்ன சொல்லும்? வாலாட்டுதல், அச் சந்தோஷம். வாலை கீழே வைக்குதல், அச் பயம். வாலை நடுக்கம் போல அசைத்தல், அச்ச குழப்பம். வாலை உயர்த்தி அசைத்தல், எக்ஸக் உற்சாகம். நாய்களின் கண்கள் மற்றும் முகபாவங்கள் நேராக பார்த்தால் ஹேச் கவனத்துடன் உள்ளது. கண்கள் இழுக்கும் அனடாச் மன்னிப்பு கேட்பது போல. தலையை சாய்த்துப் பார்ப்பது கவஹக் கேட்க முயற்சி. நாக்கை வெளியே வைத்து அலுவல் செய்வது கமை சோர்வு அல்லது சூடாக இருக்கிறது. நாய்களின் உடல் மொழி ஒரு உரையாடல். காதுகளை பின்தள்ளுவது ஷேட்ச் பயம். நிலைக்கு எதிராக நின்று குறைத்தல் ஷேட்ச் பாதுகாப்பு. சாமர்த்தியமாக நம்மை சுற்றி பார்த்தல் ஷேட்ச் விளையாடவாரா? உங்க வீட்டு நாய் என்னென்ன யோசிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட்ல எழுதுங்க. அதே போல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி பாப்பா. ஹை.